ஓம் சரவண பவ. திருச்செந்தூர் முருகன் என் வாழ்க்கையில் நடத்திய ஒரு அற்புதத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ, நான் போடுற இந்த காணொளி உங்கள் கண்ணில் படும். நிச்சயமாக அந்த கதையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அது நீங்கள் முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி நீங்கள் முருக பக்தராக இருந்து இந்த கதையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அதுவும் இது ஒரு கதை கிடையாது, இது ஒரு கண்டென்ட்டுக்காக நான் போடலை. என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தாங்க நான் உங்கள் கூட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். முருகனுடைய புகழை நம்ம உலகெல்லாம் பரப்பணும். அதுக்காக தான் என்கிட்டையும் முருகன் இப்படியெல்லாம் விளையாடி இருக்காரோ அப்படின்னு எனக்குள்ளே தோணும். ஆத்மார்த்தமாக ரொம்ப நான் நெகிழ்ந்து போன ஒரு தருணம்னா அது அந்த முருகன், திருச்செந்தூர் முருகன் என்கிட்ட விளையாண்ட விளையாட்டு தான். அதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இந்த அற்புதம் இதேமாரி அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். அதையும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் நான் போடுற இந்த காணொளி. ஏன்னா மில்லியன் கணக்கில் அந்த சமூக வலைதளத்தில் எவ்வளோதோ இந்த வீடியோக்கள் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வாங்க, இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். இது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். எனக்கு பார்த்திங்கன்னா நான் முருகர் மேலே ரொம்ப ரொம்ப தீராத ஒரு பக்தி அப்படின்னே தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். அதே போல் என்னோடய ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், விருச்சக ராசிங்க. அதனாலேயே என்னமோ விசாக நட்சத்திரக்காரவங்க மேடராசி, விசாக நட்சத்திரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முருகரை கும்பிடலாம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியான நட்சத்திரங்கக்குள்ள நீங்கள் முருகரை கும்பிடணும். மேடம் விருச்சகம்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்காரன் தான் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கும் விருச்சகம் முருகனை கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கக்குள்ள நான் முருகனை தான் அப்போலேருந்து கும்பிட்டுக்கிட்டே வருவேன். வீட்லேயும் பார்த்திங்கன்னா நான் சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசத்தை நான் விளக்கேற்றி வச்சு பூஜை அறையில் தினம் ஒரு காலம் எப்படியோ கந்த சஷ்டி கவசத்தை நான் படிச்சிருவேன். அதே போல் சண்முக கவசம், வேல்மாறல், இப்படி முருகனுடைய மந்திரங்களை படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் காலையும் மாலையும் வீட்லேயும் நான் கந்த சஷ்டி கவசத்தை டிவியில் ஒளிபரப்பு பண்ணிவிட்டு அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் பார்த்திங்கனாலே கந்த சஷ்டி கவசம் ஓடாமல் இருக்காது, கேட்டுக்குவோம். அப்படி ஆத்மார்த்தமாக அந்த முருகனை வழிபடுவோம். அதே போல் 6 நாள் அந்த தீபாவளிக்கு அடுத்து வர 6 நாள் அந்த கந்த சஷ்டிலையும் நான் விரதம் இருப்பேன். சாப்பிடாமல் 6 நாளும் சாப்பிடாம முருகனுக்காக நான் விரதம் இருந்து கடைசி நாள் தான் நான் விரதத்தை முடித்து சாப்பிடுவேன். அதே போல் மாதம் ஒரு வாட்டி வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம், அந்த நட்சத்திர அடிப்படையில் வர்ற கார்த்திகை விரதத்தையும் நான் மாதம் வருஷக்கணக்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்படி முருகரை தீராமல் நம்ம கும்பிடுறோம். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் நான் போயிட்டு முருகனை வழிபடுறது. மாதம் ஒரு வாட்டி கார்த்திகைக்கு போவேன். இடையில என்னால் போக முடியாது. அதனால் மாதம் ஒரு வாட்டி கார்த்திகை அன்னைக்கு கரெக்டாக முருகருக்கு அபிஷேகத்துக்கான பொருளெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து 6 தீபம் ஏற்றி வச்சு முருகருக்கு அர்ச்சனை பண்ணி நான் முருகரை சுற்றி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இவ்வளவு தாங்க என் வாழ்க்கை. இதுக்கு மேலே நம்ம திருச்செந்தூர்லாம் நான் போகணும் அப்படின்னு நான் நினச்சது கூட இல்லை. ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை இவ்வளோ தூரம் நம்ம எங்கே அங்கேயெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். நான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எங்கே இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரவங்க, என்னோடய கணவர், நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம், நம்ம போய் முருகனை வழிபட்டுட்டு வருவோம், போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன இப்படி கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் நான் தவம் இருக்கேன், கண்டிப்பாக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. எனக்கு ஒரு பையன், அதே போல் எங்கள் மாமியார் மட்டும்தான், மாமனார் கிடையாது, மாமியார் மட்டும்தான் என் கூட இருக்காங்க. இப்படி என் மாமியார், என் பையன், எங்கள் கணவர், நான் 4 பேர் தான் நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இப்படி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ தூரம் முருகனை கும்பிட்றோம், அதனால தான் நம்மளை முருகன் அழைக்கிறாரு. நிச்சயமாக திருச்செந்தூர் முருகன் நம்மளை கூப்பிட்டுட்டாரு, நம்ம முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக தாங்க போனேன். அதே போல் எனக்கு ஒரு குறையும் இல்லை. சாமி தரிசனத்துலலாம் எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. கூட்டம் அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு. எங்கள் அத்தை வேறு வயசானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இந்த பணம் கட்டி டோக்கன் போட்டு அதிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் போனோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நாள் சாயந்தரமே போயிட்டோம். கடற்கரையிலலாம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், குடும்பத்தோடு நின்று ஃபோட்டோ எடுத்தோம். மறுநாள் ஃபோன் அலவுடு இல்லைங்கவும் ஃபோனெல்லாம் பைக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். ஃபோனு, பர்ஸு எல்லாம் பையிலே போட்டு கையில் வச்சுருக்கேன்.
அப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை உள்ளே போய் பணம் கட்டி ரொம்ப கிடுகிடுன்னு அந்த ஐயருங்கெல்லாம் காசை வாங்கிட்டு உடனே கிடுகிடுன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. சண்முகநாதர் கருவறை, இங்கே எல்லா கருவறையும் பார்க்குறோம், சாமி கும்பிட்றோம், டக்குன்னு வெளில கொண்டாந்து விட்றாங்க. எல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளே பார்த்துட்டோம். நல்ல அருமையான தரிசனத்தை பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் அந்த குருவெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஒரு முறை தாங்க போனேன். அந்த அற்புதத்தை தான் இப்போ உங்கள் கூட சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வரையும் நான் தான் போய் பார்க்கவே முடியலை. அப்படி எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு வந்து கொடிமரத்துக்கு கீழே குடும்பத்தோடு, ஏன்னா காலையிலேருந்து எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டோம், அலைஞ்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடிமரத்துக்கு நேராக கீழே உட்காடுறோம். உட்காந்தனா ஃபோன் எங்கேங்க, பர்ஸ் எங்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட நான் கேட்குறேன். அவங்க உன் பையில் தானே இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க யதார்த்தமாக என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என் பையன் எடுத்து பார்க்குறேன். ஃபோனும் இல்லை, பர்ஸும் இல்லை. ஆகா, அந்த கூட்டத்தில் எங்கேயோ போயிட்டு பிறகுன்னு எங்கள் அத்தை என்ன பார்க்குறாங்க, என் பையன் பார்க்குறான், எல்லாரும் சுற்றி சுற்றி கொஞ்சம் நேரத்தில் அந்த சாமி கும்பிட்டு அந்த முருகனை ஐயோ நம்ம தரிசித்தமே அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு பாருங்கள். அந்த சந்தோஷம் எங்கே போணுச்சுனே தெரியல. அப்படி ஒரு வேதனை வந்துட்டு ஃபோனையும் பர்ஸையும் காணும், ஃபோனையும் பர்ஸையும் காணுமேன்னு. ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனு, பணம் 3000 பணம் இருந்ததுங்க. போயிட்டு ஃபோன் போயிட்டு பர்ஸு போயிட்டு பணம் போயிட்டுன்னு சுற்றி சுற்றி தேடுறோம். அப்படியே எங்கள் 4 பேர் மூஞ்சும் பார்த்திங்கன்னா உம்முன்னு இப்படி தொலைச்சிட்டோமே, எங்கே போணுச்சோ தெரியலையே, இப்படி கோயிலில் கொண்டாந்து தொலைச்சிட்டு நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு எங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிட்டுங்க. சரின்னு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து எங்கள் அத்தையையும் எங்கள் பையனையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் அலைகிறோம். ஒவ்வொரு கோயிலில் எங்கெங்கன எல்லாம் நின்னமோ அந்த இடமெல்லாம் போய் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், காணோம். சரின்னுட்டு வெளியில் வந்து போலீஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே வந்து சொன்னோம் இந்த மாதிரி காணோம் அப்படின்னு. இதுமாரி சிசிடிவி கேமரா அந்த பக்கம் இருக்குது, சிசிடிவி கேமரா ரூமுக்கு போங்க, எங்கே காணாமல் முடிச்சு என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கலாம், எந்த டைமுன்னு நீங்கள் சொல்லுங்கள் தரிசனம் பண்ண டயத்தைன்னு சொன்னாங்க. சரின்னு சிசிடிவி கேமரா தனியாக இருந்துச்சு. சரின்னா அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் அந்த சாமி கும்பிட்ட அந்த நேரத்தை அவங்கள்ட்ட சொன்னோம். சரிண்ணா அவங்க நிறைய டிவியில் எல்லாமே ஃபுல்லாக டிவிலே தான் அந்த கேமராவோட செக்ஷன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சிசிடிவி கேமரா செக்ஷன். அதில் அந்த டைமிங் எல்லாம் சொன்னோன்னா கரெக்டாக நாங்கள் 4 பேர் உள்ளே வர்றது, சாமி கும்பிட்றது, கோயிலை சுற்றி வர்றது எல்லாமே இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. அப்படி ஆகிட்டு இருக்கும்போது இந்த குரு சன்னதிக்கு நேராக நாங்கள் நிற்கும்போது எங்கள் கையில் இருக்க பையில் ஒருத்தன் கையை விட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் நாங்கள் அது கூட தெரியாமல் மெய் மறந்து சாமியை கும்பிட்டுருக்காங்க. ஒருத்தன் கையில் இருக்க பைக்குள்ளே உள்ளே கையை விட்டு பர்ஸை எடுத்துகிட்டு போகிறான். அது கூட தெரியாத அளவுக்கு மெய் மறந்து இந்த சாமியை பார்த்துக்கிட்டேன்னு இன்னொருக்கும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இது கேமராவில் பதிவாயிருக்கு. உடனே நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம், பையில் வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கிட்ட வந்து வெளியில் வந்து சொல்லிட்டோம். அப்போ அவர் சொன்னார், இது ஒரு பரிசு கிடையாது, எவ்வளோதோ மக்கள் வராங்க, எவ்வளவோ லட்சம் மக்கள் வராங்க, எவ்வளோதோ இந்த இடத்துல தொலையுது, ஆனால் அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் கம்ப்ளைண்ட் மாரி எழுதுறதுக்கு அங்கேயே ஒருத்தவங்க நோட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட உங்கள் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க, கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இங்கே அவ்வளோ பொருள் தொலையும், அவ்வளோ மக்கள் வராங்க, இருந்தாலும் நீங்கள் ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டார் போலீஸு. சரின்னு நாங்களும் அதே போல் கொடுத்துட்டோம். ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்தோங்கிறீங்களா, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அழுக தான் வருது எனக்கு. சாமிக்கிட்ட திரும்ப ஓடிட்டேன், உள்ளே ஓடி போய் நின்று, முருகா ஏன் முருகா என்னை இப்படி சோதிக்கிற, ஒவ்வொரு நாளும் கந்தசஷ்டி கவசத்தை இப்படி வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை இப்படி படித்தனே, இப்படி சாமி கும்பிடுவேனே, இப்படி முருகா என்னை கொண்டாந்து வச்சு இப்படி சோதிச்சிட்டி ஐயா, ஏன் என் பொருள் இப்படி தொலைஞ்சிது அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக சொல்கிறேங்க. இது கதைக்காக சொல்லலைங்க, ஆத்மார்த்தமாக நான் புலம்புனேன், அழுதேன், தவிச்சேன். எங்கள் வீட்டுக்காரவங்களும் பாவமாக இருந்துச்சு அவங்கள பார்த்தாலும். சரின்னுட்டு அதோட எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. ஆனால் வெளியில் காரில் நாங்கள் தங்கியிருந்த ரூமில் வந்து இன்னொரு ஏடிஎம்மு இன்னொரு ஃபோனும் இருந்ததுனால அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. அந்த பர்ஸில் இருந்த பணம் ஃபோனு போயிட்டு, அதோடு நாங்கள் வேறு எங்கேயும் நிறுத்தலை, சாப்பிடலை, எதுவுமே செய்யலை. அப்படியே அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு நாங்கள் அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து மறுநாள் காலையிலே பார்த்திங்கன்னா கார்த்திகை. நீங்கள் நம்புகிறீங்களோ என்னமோ, எனக்கு கோயிலுக்கு போக கூட விருப்பம் இல்லை. என்ன முருகன் நம்மளை இவ்வளவு கும்பிட்டோம், நம்மளை முருகன் இப்படி சோதிச்சு விட்டார்,
அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கணவர் சொன்னார், கிளம்பு வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு, ஏன்னா அது மாதம் மாதம் போகிறதில்ல, நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குளித்தோம் முழுவணும். போய் முருகன்கிட்ட தான் நின்னேன். பக்கத்தில் இருக்க பழனி ஆண்டவர் அந்த ஐயா, பழனி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா முருகா, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எப்பவும் போல் காலையில் சாப்பிட மாட்டோம், மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். அப்படியே இருந்துட்டோம். அவ்வளோந்தான் அப்படின்ட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இதே போல் தைப்பூசம் வருதுங்க. இப்போ நம்ம பிப்ரவரி 1 நமக்கு இப்போ தைப்பூசம் வருது. அதே போல் நாங்கள் போயிட்டு அந்த வந்த நாள்லேருந்து ஒரு 10 நாளைக்கிட்ட தைப்பூசம் வருது. மறுநாள் தைப்பூசம்னா நாளுக்கிட்ட எங்களுக்கு ஃபோன் வருதுங்க கோயிலேருந்து. அது நாங்கள் ஊருக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிட்டுங்க. அவ்வளோந்தான், முடிஞ்சு போச்சு, யார் நமக்கு ஃபோன் அடிக்க போகிறா அப்படின்னு இருந்தோம் பாருங்கள். எங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தோம் பாருங்கள், எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறோம், அதை நம்ப கூட முடியலை. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களோ என்னமோ தெரிலன்ட்டு என்னன்னு சொன்னோம், இதுமாரி ஒரு பர்ஸும் ஒரு ஃபோனும் இங்கே கிடச்சிருக்கு, அது உங்களோட பர்ஸாக ஃபோனாங்கிறது, ஏன்னா நீங்கள் சொன்ன அடையாளத்தில் தான் அந்த பர்ஸும் ஃபோனும் இருக்குது, அதனால் இது உங்களோடதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபோனு, கோயிலேருந்து ஃபோனு வந்ததும் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அப்படி ஒரு சந்தோஷம். முருகன் அந்த எங்களுக்கு தொலைஞ்சு போணுச்சு பாருங்க கோயிலில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் திரும்ப கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சந்தோஷம். சரின்னு என்னன்னு தெரிலையே, நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு போகிறோம், அது நம்மளோட ஃபோனும் பர்சுமா இல்லாமல் வேறு ஏதோ இருந்தால் நம்ம இவ்வளோ தூரம் போய் நம்ம வரணுமே. நாங்கள் இருக்கிறது ஒரு ஏரியா, தூத்துக்குடி திருச்செந்தூர் எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ தூரம் போய் அது எப்படி நம்பி வர்றது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, இல்லை நீ கிளம்பு, நம்ம இந்த டைம் வந்து பஸ்லேயே போகிறோம், நம்ம 2 பேர் மட்டும் போகிறோம், வீட்டில் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு எங்கள் தம்பியும் எங்கள் அத்தையும் வீட்டிலே இருந்தாங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரவங்கள மட்டும் பஸ்ஸில் போனோம். ஒரு நம்பிக்கையோடு தான் போனோம், சந்தோஷத்தோடு போனோம். அதே போல் காலைல போனோம், விடிய காலம் போனோம், எப்படியும் சாயந்தரம் பொழுது போயிட்டுங்க நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் கோயிலுக்கு. போனதுமே 2 பேரும் உள்ளே போயிட்டோம். போலீஸுக்கிட்ட தான் கேட்டோம், அங்கே உள்ள ஐயருங்கிட்ட தான் இருக்குது, போய் கேளுங்க. நாங்கள் அங்கே அவ்வளோ ஐயர் உள்ளே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் இந்தமாரி சொன்னோம், இந்தமாரி பர்ஸும் ஃபோனும் தொலைஞ்சு போய்ட்டுன்னு சொல்லி இங்கே எழுதி கொடுத்துருந்தோம், எனக்கு ஃபோன் வந்துச்சு, அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. டக்குன்னு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க போல், எங்கள் பர்ஸை எடுத்து இப்படி காமிச்சாங்க பாருங்கள். அப்பா, எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஐயோ, இது நான் என் பர்ஸு தாங்கிறேன். ஏன்னா நான் ஒரு கை பேக்கு சின்னதாக ஒரு கை பர்ஸு தான் வச்சுருந்தேன், இது என்னோடய பர்ஸு தான் அப்படின்னு நான் சொன்னேன். இது உங்கள் பர்ஸு தாங்கிறதுக்கு என்ன அடையாளம், அதை எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னாங்க. உடனே உள்ளே இருக்க ஃபோனையும் காமிச்சாங்க. இந்த ஃபோன் வந்து நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோன்னா வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்ட்டு நாள் சாயந்தரம் நாங்கள் போய் எடுத்தோம் பாருங்கள் கடல்கிட்ட ஃபோட்டோலாம், அதை வந்து நாங்கள் காமிச்சோம். இதை பாருங்கள், இது எல்லாமே நாங்கள் தானே இருக்கோம், இது எங்கள் ஃபோனு தான், எங்கள் பர்ஸு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் வந்து இப்போ வந்து ஐஃபோனை வந்து வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக அவன் விட்டுட்டு போயிருக்கான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை. இப்போ வந்து அவனுக்கு வந்து யூஸே இல்லைன்னா கூட அவன் என்ன நினைக்கலாம், அந்த ஃபோனை தூக்கி கடலில் வீசலாமா இல்லையா? இப்போ அந்த ஃபோனை வந்து வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னா அந்த ஃபோனை அவன் தூக்கி கடலில் வீசலாம், இல்லை போகிற ரோட்டில் தூக்கி வீசியிருக்கலாம், இல்லை எங்கனையோ ஒரு காட்டில் கூட வீசியிருக்கலாங்க. ஆனால் அந்த ஃபோனும் பர்ஸும் எங்கே கிடச்சிது அப்படின்னு தான் நாங்கள் வார்த்தை கேட்டோம், இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கேமராவில் பார்த்தோம், ஒருத்தன் கைவிட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறத சிசிடிவி கேமராவில் பார்த்தோம். அப்படிப்பட்ட பர்ஸு இப்போ இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம். சண்முகநாதர் கருவறையில் இந்த பர்ஸு இருந்துச்சுன்னு ஐயர் சொல்கிறாரு. எப்படி கோயிலோட முருகனோட கருவறையில் இந்த பர்ஸும் ஃபோனும் இருந்துச்சுன்னு சொல்லும்போது என்னால் சொல்ல முடியல, என்னால் சொல்லவே முடியலைங்க. கருவறையில் அந்த பர்ஸும் ஃபோனும் இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அந்த முருகன், நான் புலம்புன புலம்பலுக்காக, நான் தவித்த தவிப்புக்காக முருகனே போய் அந்த பர்ஸையும் ஃபோனையும் வாங்கிட்டு வந்து அவர் கருவறையில் வச்சுருக்காருன்னு தான் நான் நினச்சேன். அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன். நிச்சயமாக முருகனை நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக அவன் காலை இறுக்கி பிடிச்சி சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக முருகன் உங்கள் கூடவே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலையும் முருகன் இருப்பார், அதை நீங்கள் உணர முடியும்.
ஏன்னா நான் உணர்றேன். ஒவ்வொரு நாளும் நான் பைக்கில் போகிறப்பையும் சரி, இப்படி இந்த வெளியில் போகிறப்பயே ஏதாவது மனசில் யோசிச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டுருப்பேன் பாருங்க. டக்குன்னு என்னை அறியாமையே இப்படி எதுக்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா, யாம் இருக்க பயம் ஏன்னு வரும். அப்படியே முருகனே வந்து எனக்கு எதுக்கால நின்று சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது நிறைய டைம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. உண்மையாக ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு போவோம் பாருங்க. அந்த நேரம் எல்லாமே அந்த எதிர்த்த போகிற கார்லேயோ பஸ்ஸுலேயோ முருகன் ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா யாம் இருக்க பயம் ஏன்னு இருக்கும். அப்போ எல்லாமே முருகா எனக்காக வந்து சொல்கிறியப்பா அப்படின்னு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நானும் என் பையனும் படுத்திருக்கோம். மனசு உடஞ்சி என்னமோ ஒரு யோசனை, ரொம்ப கவலைப்பட்டுட்டு படுத்திருக்கேன். டக்குன்னு ஃபோனை தள்ளின பாருங்க, அந்த முருகன் அருள்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் பேசுகிற மாதிரி வீடியோ நிறையா வரும். அப்படியே என்னோடய கஷ்டம் என்னவோ அதை பற்றின ஒரு பதில் அப்படியே முருகன் பேசுகிறாரு. என் பையன்கிட்ட காமிக்கிறேன், பாருப்பா நான் கவலைப்படுறேன் அப்படின்னோடனே அடுத்த செகண்டே அந்த பாரு முருகன் வந்து எனக்கு அதுக்கான பதிலை சொல்கிறாரு பாரு, அதுதான்ப்பா முருகன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் முருகனை முழுசாக நம்புங்க. உண்மையாக நீங்கள் முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த சொல்கிறேன் பாருங்கள் உண்மையான சம்பவத்தை, அது உங்கள் கண்ணில் படும். கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் சரவண பவன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.